கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் அந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 1ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து இந்த செமஸ்டருக்கு உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே நம்முடைய கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருப்பேன். இப்போ அது என்ன கொஸ்டின் அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிருப்பேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். சரிங்களா? நான் அனுப்புற அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு தமிழ் அனுப்பிச்சிருவேன், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ்ல அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் போவோம். பாத்தீங்க, கற்றலும் கற்பித்தலும் யூனிட் 1 என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா கற்றல் தொடர்பான அடிப்படை கோட்பாடுகள். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல கற்றல் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? ஒரு ஆளுடைய சுய அனுபவம் புத்தக வாயிலாகவோ வெளியே சூழ்நிலை வாயிலாகவோ அதெல்லாம் பெறுறதுதான் கற்றல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கற்றல் வந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நடைபெறும். ஒரு மனிதன் கற்றல் எப்போ வேணாலும் மேற்கொள்ளலாம். சரிங்களா? இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். புதுசா பாக்குறவங்க இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ் எல்லாமே நம்முடைய சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் டீச்சிங் அண்ட் லேர்னிங் சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா கிளாஸும் உங்களுக்கு அதுல இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்ப இந்த கற்றல் தொடர்பான அடிப்படை கோட்பாடுகள் கத்துக்கிறதுக்கு என்னென்ன அடிப்படை கோட்பாடுகளா இருக்கு அதை பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னு பார்த்துருவோம். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கற்றல் என்பது வளர்ச்சியின் ஒரு வடிவமே. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, கற்றல் என்பது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தகவமைத்துக் கொள்ளுதல். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, கற்றல் என்பது அனுபவங்களையும் ஒழுங்குற அமைத்தல். ஃபோர்த்துக்கு பாருங்க, கற்றல் என்பது நோக்கத்தோடு கூடியது. இங்க கல்வின்னு கொடுத்திருப்பேன், நீங்க கற்றல் மாத்திக்கங்க. சரிங்களா? ஃபிஃப்த் பாருங்க, கற்றல் என்பது ஒரு அறிவார்ந்த செயல். 6 பாருங்க, கற்றல் என்பது துடிப்புடன் கூடிய பங்கேற்பு. 7 பாருங்க, கற்றல் என்பது தனிநபர் சார்ந்ததாகவும் சமூக சூழல் கொண்டதாகவும் உள்ளது. 8 பாருங்க, கற்றல் என்பது வெளியில் இருந்து திணிக்கக்கூடியது அன்று. 9 பாருங்க, கற்பவர் தனது சூழலோடு வினைப்படும் போதுதான் கற்றல் நிகழ்கிறது. 10th பாயிண்ட் பாருங்க, உண்மையான கல்வி கற்போரின் நடத்தையில் மாற்றம் ஏற்படுகிறது. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கற்றல் முழுமைத்தன்மை உடையது. இந்த 11 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் கற்றல்னா என்ன அந்த டெஃபினிஷன் எழுதிட்டு அதுக்கு பிறகு இந்த 11 பாயிண்ட் எழுதிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுறணும். இதே மாதிரி நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். சரிங்களா? இப்போ இந்த 11 பாயிண்ட் சொல்லிட்டேன். இப்ப ஒவ்வொரு பாயிண்ட்லயும் என்னென்ன விஷயம் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க அதை பத்தி நான் சொல்றேன். பாருங்க, கற்றல் தொடர்பான அடிப்படை கோட்பாடுகள். ஃபர்ஸ்ட் வந்து அந்த 11 பாயிண்ட் இதுலயும் நோட்ஸ் அந்த 11 பாயிண்ட் கொடுத்திருப்பேன். அதுல ஒவ்வொரு பாயிண்டா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எனக்கு பாருங்க, கற்றல் என்பது வளர்ச்சியின் ஒரு வடிவமே. கிளாஸை கவனிச்சுட்டு அப்புறம் நான் அனுப்புற நோட்ஸ் படிக்க உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுல பாருங்க, எல்லாமே பாயிண்ட் கொடுத்திருப்பேன். இந்த முதல் பாயிண்ட்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. என்னது? உடல் வளர்ச்சியோடு பயிற்சி மற்றும் அனுபவம் சேரும்போது உடல் இயக்க மேம்பாடு ஏற்படுகிறது. சரிங்களா? பாருங்க, உடல் வளர்ச்சியோடு வயசாக குழந்தையிலிருந்து கொஞ்சமா உடல் வளர்ச்சி ஆகும். அந்த உடல் வளர்ச்சியோடு பயிற்சி மற்றும் அனுபவம் சேருவது, பயிற்சியும் அனுபவமும் சேரும்போது உடல் இயக்க மேம்பாடு ஏற்படுகிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, கற்றல் என்பது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தகவமைத்துக் கொள்ளுதல். அது ஆல்ரெடி நான் லாஸ்டா சொல்லியிருந்தேன். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தகவமைத்துக் கொள்ளுதல் சொல்றாங்க. இதுல என்னென்ன பாயிண்ட் பாருங்க, இதுல 2 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, உளவியலில் நடத்தையாளர்கள் கற்றல் என்பதற்கு கொடுக்கப்பட்டுள்ள பாருங்க, கற்றல் என்பதற்கு கொடுக்கப்பட்டுள்ள தூண்டலுக்கு பொருத்தமான துலங்களை வெளிப்படுத்துதல். என்ன தூண்டல், என்ன கேள்வி கேட்கிறாங்க அதுக்கான சரியான ஆன்சர், அதுதான் கற்றல். சம்பந்தம் இல்லாம பேசுறதோ இல்ல அது தெரியாம இருக்கிறதோ கிடையாது. அதான் இந்த தூண்டல்ன்றது என்ன நமக்கு கொடுக்கப்பட்டது, அதான் கொடுக்கப்பட்டுள்ள தூண்டலுக்கு பொருத்தமான துலங்களைனா கரெக்டான ஆன்சர், அது கரெக்டான செயல்படுதல், துலங்களை வெளிப்படுத்துதல் என்று பொருள் உடைக்கின்றனர். இவங்க இந்த கற்றலுக்கு வந்து உளவியலாளர்கள் கொடுத்த வரையறை. சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் பாருங்க, எனவே கற்றலின் நோக்கமே சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளுதல் ஆகும். சோ கற்றலின் நோக்கமே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்துக் கொள்ளுதல் ஆகும். சரிங்களா? என்ன சார் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு
அதாவது கரண்ட் அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி கற்றவர்கள் தன்னை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்களா? பாருங்க, ஒவ்வொரு வருஷம் கல்வி முறையிலும் சரி, எல்லாத்திலும் மாற்றம் ஏற்படுத்திட்டே இருக்கு. அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனிதன் தன்னை தகவமைத்துக் கொள்றதுதான் கற்றல். அதான் அடிப்படை நோக்கமே அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப 3ஆம் பாயிண்ட் பாருங்க. கற்றல் என்பது அனுபவங்களை ஒழுங்குற அமைத்தல். கற்றல் வந்து பாருங்க, அனுபவங்களையோ இல்ல தகவல்களையோ ஒழுங்குற அமைத்தல், கரெக்டா அதை செயல்படுத்துறது தான் கற்றல் சொல்றாங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. கற்றல் என்பது மேன்மேலும் புது புது தகவல்களை பெற்றிடுதலோடு புது வகையான அனுபவங்களையும் பெற்றிடுதல் ஆகும். புது புது தகவலும் சரி, புது வகையான அனுபவங்களை பெறுவதும் சரி, அதுதான் கற்றல் சொல்றாங்க. செகண்ட் பாருங்க, ஒருவர் பெறும் அனுபவங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கும் அனுபவங்களோடு ஒருங்குற இணைக்கப்படும். பாருங்க, ஒருவர் பெற்றிருக்கும் அனுபவம் ஏற்கனவே பெற்றிருக்கும் அனுபவத்தோடு தொடர்பு படுத்தி எது சரி எது தவறு அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் கற்றல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தேர்ட் பாயிண்ட் பாருங்க. அதாவது கற்றலால் ஒருவர் பெற்றிடும் அறிவும் செய்திறன்களும் தொடர்ந்து மேம்பாடு அடைகின்றன. இதனால் அவரது நடத்தை செம்மையுறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 4ஆம் பாயிண்ட் பாருங்க. கற்றல் என்பது நோக்கத்தோடு கூடியது. எதுவுமே ஒண்ணு எதுக்காக கத்துக்கிறோம்? ஒரு நோக்கத்துக்காக கத்துக்கிறோம். படிக்கிறோம், பிஎட் படிக்கிறோம், வேலைக்கு ஆசிரியர் வேலைக்கு போறோம், படிக்கிறோம். சரிங்களா? எதுவுமே ஒரு நோக்கத்தோட தான் கத்துக்கிறோம். இதுல பாருங்க, ஒரு குழந்தை பள்ளியிலும் பள்ளிக்கு வெளியேயும் கற்கக்கூடிய அதனுடைய குறிக்கோள் மற்றும் விருப்பத்தை நிறைவு செய்வதாக இருத்தல் மட்டுமே கற்றல் விளைபயன் மிக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாருங்க, நோக்கமின்றி எவரும் எதையும் கற்பதில்லை. 5 பாருங்க, கற்றல் என்பது ஒரு அறிவார்ந்த செயல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஒரே செயலை திரும்ப திரும்ப பயிற்சி செய்வதால் மட்டுமே அச்செயலில் தேர்ச்சி பெறுதல் அதிகரிக்காது. பாருங்க, அச்செயலின் உட்கூறுகளையும் அவை கொண்டுள்ள தொடர்புகளையும் புரிந்து கொண்டு, புரியாம ஒரு இதை படிச்சுட்டே இருந்தா மைண்ட்ல ஏறுமா? அதுல நம்ம தேர்ச்சி பெற முடியுமா? முடியாது. அதுதான் பாருங்க, அச்செயலின் உட்கூறுகளையும், அது எது சம்பந்தமானது, அவை கொண்டுள்ள தொடர்புகளை, அந்த செய்திகளை எது தொடர்பானது புரிந்து கொண்டு பயிற்சி செய்வதால் அடைவு தேர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 6வது பாயிண்ட் பாருங்க. கற்றல் என்பது துடிப்புடன் செயல்படக்கூடிய கற்றல். வெறுமனே பிடிக்காம அதை செஞ்சோம், எந்த ஒரு வேலை செஞ்சோம்னா அதுல நம்ம முன்னேற மாட்டோம். சரிங்களா? துடிப்புடனா ஆக்டிவா அதை சுறுசுறுப்பா செய்யறது தான். சரிங்களா? விரும்பி செய்யறது தான் சொல்றாங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. கற்றல் என்னும் செயலில் மாணவர் துடிப்புடன் பங்கேற்பதன் மூலமே கற்றல் விளைபயன் மிக்கதாக, அது பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. இதனால் கல்வியாளர்கள் செய்து கற்றலுக்கு அதிக முக்கியத்துவம், இந்த பிராக்டிகல் பண்றாங்களா, பிராக்டிகலா ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்களா, அதுதான். 3ஆவது பாருங்க, சுய முனைப்பும் ஈடுபாடும் இன்றி உண்மையான கற்றல் நிகழாது. சுய முனைப்பு, தன்னுடைய முயற்சியும் அதுல ஈடுபாடு இல்லைன்னா கற்றல் நிகழாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 4வது பாயிண்ட் பாருங்க, முற்போக்கு கல்வி முறைகள் சுய பங்கேற்புடன் கூடிய கற்றலை முன்னிலைப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 7வது பாயிண்ட் பாருங்க. கற்றல் என்பது தனிநபர் சார்ந்ததாகவும் சமூகச்சூழல் கொண்டதாகவும் உள்ளது. தனிநபர் சார்ந்ததாகவும் இருக்கு, சமூகச்சூழல் சார்ந்ததாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. கற்றல் என்பது தனிநபர் சுய முனைப்புடன் ஈடுபடும் செயல் என்பது உண்மையே. 2 பாருங்க. ஆனால் கற்றல் சமூக சூழலில் நிகழ்கிறது என்பது உண்மைதான். பாருங்க, குடும்பம், ஒப்பார் குழு, பள்ளி, திரைப்படங்கள், சமய வழிபாட்டு தலங்கள், இதெல்லாம் சேர்ந்தது எல்லா வகையிலும் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் முக்கியமான விஷயத்த நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். போன்ற சமூக முகமைகள் குழந்தையின் நடத்தையில் மாற்றம் ஏற்பட செய்வதில் பெரும் செல்வாக்கு செலுத்துகின்றன என்பதை மறுப்பதற்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 8ஆம் பாயிண்ட் பாருங்க. கற்றல் என்பது வெளியில் இருந்து திணிக்கக்கூடிய என்று. வெளியிலிருந்து நம்ம திணிக்கக்கூடாது, நம்ம விரும்பி ஈடுபாட்டுடன் கற்கிறதா கற்றல். வெளியிலிருந்து திணிக்கிறது கற்றல் கிடையாது. அதான் சொல்றாங்க பாருங்க. கற்றல் என்பது மனிதன் விரும்பி ஈடுபடும் செயலாகும். 2ஆம் பாயிண்ட் பாருங்க. கற்க வேண்டிய என்று கட்டாயப்படுத்துவதால் கற்றல் நிகழாது. 3 பாருங்க. எனவே குழந்தையை குறிப்பிட்ட பாடத்தை கற்பதற்கு முறையாக ஆயத்தப்படுத்திய பின்பே பாடக்கருத்துக்களை அளித்திட, அந்த பாடத்தை ஃபர்ஸ்ட் அதோடைய அந்த அடிப்படை கண்டென்ட்டை குழந்தைகளுக்கு புரிய வச்ச பிறகுதான் அது படிக்கவே ஆர்வம் தூண்டும். சரிங்களா? புரியாம அது ஆர்வம் இல்லாம படிக்காது அப்படின்னு சொல்றாங்க. 4ஆம் பாயிண்ட் பாருங்க. அதாவது கற்றலில் ஊக்கப்படுத்துவதன் அவசியத்தை இக்கோட்பாடு தெளிவுபடுத்துகிறது. 9ஆவது பாயிண்ட் பாருங்க. கற்பவர் தனது சூழலோடு வினைப்படும் போதுதான் கற்றல் நிகழ்கிறது. கற்றல் என்பது வெற்றிடத்தில் நிகழக்கூடிய செயல் என்று. வெற்றிடத்தில் நிகழக்கூடிய செயல் என்று. 2 பாருங்க. கற்றல் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் தான் நடைபெறும். 3 பாருங்க. கற்கும் சூழல் செழுமையாகவும் நலம் பயப்பதாகவும் அமைந்தால் கற்றல் சிறப்பாக அமையும். 4ஆவது பாருங்க. அதாவது கற்கும் சூழல் கற்றலுக்கு ஏற்றவாறு இருத்தல் வேண்டும். பாருங்க, சில பேர்லாம் கசகசன்னு தான் படிக்க மாட்டாங்க, சவுண்ட் அதிகமா தான் படிக்க மாட்டாங்க, தனியா இருந்தா தான் படிக்க விரும்புவாங்க. அதுதான் பாருங்க. அதாவது கற்கும் சூழல் கற்றல், நீ எந்த உனக்கு சூழலை பிடிக்குதோ அதுக்கு ஏற்றவாறு இருந்தா தான் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 10ஆம் பாயிண்ட் பாருங்க. உண்மையான கற்றல் கற்போரின் நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுது. உண்மையான கற்றல், அதாவது இந்த ஒரு புக்கை படிக்கிறோம், அதன்படி செயல்படும் நம்ம நினைக்கிறோம். சரிங்களா?
அப்ப அது உண்மையான கற்றல் வந்து மனிதனை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஒவ்வொரு அனுபவமும் கற்பவரின் அறிவு கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. செகண்ட் பாருங்க, இது கற்போரது நடத்தையிலும் பிரதிபலிக்கிறது. 3 பாருங்க, கற்றலின் இலக்கு வந்து என்ன? 2 நடத்தையை மாற்றியமைத்துக் கொள்ளுதல், நடத்தையை மேம்படுத்துவது. இதுதான் சரிங்களா. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 11 பாயிண்ட், கற்றல் முழுமைத்தன்மையுடையது, எல்லாமே சேர்ந்ததுதான் கற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அத பாருங்க, மனித இயல்பே எந்த ஒன்றையும் முழுமைப்படுத்தி பார்ப்பதுதான். என்று பாருங்க, எதையும் தனித்தனியாக பார்க்காமல் அவற்றை ஒன்றிணைத்து பார்க்கும்போது பொருள் உடையதாக விளங்கும். 3 பாருங்க, ஹெஸ்டால்ட் கொள்கையின்படி கற்றல் என்பது நமது புலன்காட்சி அனுபவங்களை முறையாக பொருளுடையதாக மாற்றி அமைத்தலே ஆகும். காதால கேட்கிறது, கண்ணால பார்க்கிறது, வாயால பேசுறது, அதான் சொல்றாங்க. இந்த ஹெஸ்டால்ட் கொள்கையின்படி கற்றல் என்பது நமது புலன்காட்சி அனுபவங்களை முறையாக பொருளுடையதாக மாற்றி அமைத்தலே ஆகும் சொல்றாரு. அடுத்து முக்கியமான விஷயம் சொல்றாங்க, கற்பதில் பின்தங்கியவர்களுக்கு ஆசிரியர் கூடுதலாக உதவிகள் அளித்து பாடப்பொருளை புரிந்து கொள்ள செய்தல் வேண்டும். சரிங்களா, இதுதான் கற்றல் பற்றி அடிப்படை கோட்பாடுகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.